வெல்கம் ஆல். இந்த சேனலில் இந்த ப்ளவுஸுடைய ஹேண்ட் வந்து எப்படி டிசைன் பண்ணேன் அப்படின்னு ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த ஷார்ட்ஸோட கீழே வந்து தரேன். நீங்கள் அந்த லிங்க்கை செக் பண்ணிக்கோங்க. பார்த்துருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இந்த வீடியோவில் இந்த ஹேண்டோடைய ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பேக் நெக் வந்து எப்படி டிசைன் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஒப்பீனியன் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸுடைய பேக் நெக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் ஆல்ரெடி போட்டோம் இல்லையா, ஸோ அதே பேஸ் பண்ணி தான் வந்து எப்போயுமே ஹேண்ட் எப்படி போடுறோமோ, அதாவது ஹேண்டோட டிசைனும் பேக் நெக்கோட டிசைன், பேக் ஃப்ரண்ட் இது எல்லாமே வந்து சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஹேண்டில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறோமோ அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். பேக்கில் ஒரு டைப் ஆஃப் டிசைன் பண்ணிவிட்டு ஹேண்டில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ ஹேண்டில் எப்படி வருதோ அந்த பேசிக் பேட்டர்ன் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு வந்து நீட்டாக அழகாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2 லைன் ஜரியில் கொடுத்துருக்கேன். இந்த ஜரி லைன் கொடுக்கறது வந்து ஜென்ரலாக எல்லா வீடியோலையும் 2 லைன் ஜரி லைன் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பேன். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டிச்சுமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அந்த கோதுமை இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப பெருசாக லாங்காக கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த வீடியோவில் இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுடைய ஒரே மாதிரி இருக்கும். இந்த செயினோட ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஒன்று சின்னதாகவோ இன்னொன்று பெருசாகவோ அந்த மாதிரி. அதே மாதிரி ரொம்ப லாங்காக போட்டிருப்பாங்க சில பேர் மீன்ஸ் சில ஆரி ஒர்க் போடுறவங்க. ஏன்னா வந்து லாங்காக எதுக்கு போடுறாங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக ஒர்க்கு முடிஞ்சிடும். நம்ம வந்து ஸ்பீடாக ஒர்க்கை முடிக்கணும்னா லாங்காக போட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து கம்மியாகும் இல்லையா, நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ். ஸோ வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். பட் ஆனால் முடித்ததுக்கப்புறம் பார்க்கும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஸோ ஒரே மாதிரி இந்த மாதிரி கோதுமை மாதிரி அரும்பரும்பாக நம்ம போடணும். நம்ம போடும்போதே நமக்கு ஃபினிஷிங் இருக்கிறது வந்து நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த சிங்கிள் பீடாக வந்து இன்சர்ட் பண்ணாமல் 2 பீடாக வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். 2க்கு மேலே 3 பீடாலாம் வந்து இன்சர்ட் பண்ணக்கூடாது சுகர் பீடை பொறுத்த வரையும்.